தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னை மனந்திரும்ப வைத்த பைபிள் வசனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். என்னை மனந்திரும்ப வைத்த பைபிள் வசனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். யோவானுக்கு எழுதிய முதலாம் நிருபம், யோவான் எழுதிய முதலாம் நிருபம் 2வது வசனம். யோவான் எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். 2வது அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இராது. இதுதான் அந்த வசனம். நம்ம பிறப்பில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஞானஸ்நானம் வாங்கியிருக்கோம், புதுநன்மை எடுத்திருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை தினந்தோறும் ஆலயத்துக்கு போகிறோம், இன்னும் ஒருபடி மேலே போய் டெய்லி பைபிள் படிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், கைதட்டுறோம், பாட்டு பாடுறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வசனம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இராது என்று தேவன் கூறுகிறார். விவிலியத்தில் கூறப்பட்ட அனைத்து வசனங்களும் பரிசுத்தாவியின் துணையோடு எழுதப்பட்ட வசனங்கள் தான். இந்த யோவான் எழுதிய வசனம் பரிசுத்தாவியின் துணையோடு எழுதப்பட்ட வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நான் இயேசுநாதரை அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவருடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்காட்டினா நான் பொய்யன். நான் இயேசுநாதரை அறிந்திருக்கேன், பிறப்பிலிருந்து அறிந்திருக்கேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன். ஆனால் அவருடைய கட்டளை முதல்ல பாவம், அந்த பாவத்தை விட்டு விடுகிறாயா, பாவத்திலிருந்து விலகிவாள், அந்த கட்டளையை கடைபிடிக்கிறேனா. அடுத்தது அன்பு செய், தாழ்ச்சியுடன் இரு, சமாதானமாக இரு, பொறுமையாக நடந்து கொள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள், விசுவாசத்துடன் இரு. இந்த கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேனா? இந்த கட்டளைகளை கடைபிடிக்காட்டினா நான் பொய்யன், நான் கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அப்படின்னு அர்த்தம். நான் உண்மையிலே கிறிஸ்தவனாக இருந்தால், நான் உண்மையிலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் சொன்ன இந்த கட்டளையை நான் கடைபிடிக்கணும். நான் பாவ வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், அனைவரோடு அன்போடு வாழணும், தாழ்ச்சியோடு வாழணும், பொறுமையோடு வாழணும், சகிப்புத்தன்மையோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும். இதுதான் அந்த வார்த்தை, இந்த கற்பனை. இந்த கற்பனைகளை நான் கடைபிடிச்சா தான் நான் உண்மையிலே கிறிஸ்தவர், இல்லாட்டினா நான் பொய்யன், எனக்குள்ளே சத்தியம் இல்லை. என்னை நொறுக்கி போட்ட இந்த வசனம், என்னை மனமாற வைத்த இந்த வசனம், இந்த வசனத்தை நீங்களும் படிங்க, திருப்பி படிங்க. யோவான் எழுதிய முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறீர்களா? உங்களுக்குள் சத்தியம் இருக்கிறதா?